நேயர்களுக்கு சூப்பரான மதிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காயத்ரி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குளிர்காலத்தில் ஏற்படும் பல் பிரச்சனைகள் பற்றி தான் நம்ம பேச போறோம். நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட காலப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் ரிக்து அவர்களுடன் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேர்களே, பல் பிரச்சனைகள் பற்றிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் எஃப்எம் ரெயின்போவில். அதுக்கு நீங்க 227176 மற்றும் 227177 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேர்கள் அல்லது செல்போன் மூலியமா கூப்பிடுறவங்க 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். குளிர்காலத்துல பொதுவா நம்ம சந்திக்கும் பல் பிரச்சனைகள் என்னென்ன டாக்டர்? கண்டிப்பாக கூச்சம், பல் கூச்சம் கண்டிப்பாக வரும். அப்புறம் ரத்த கசிவு கண்டிப்பாக ஏற்படும். ட்ரை மவுத்துன்னு சொல்லுவோம். வாயில் எதுவுமே இந்த உமிழ்நீர் சுரக்காமல் இருக்கிறதுனால ட்ரை மவுத்து ஒன்று. இப்போ சப்போஸ் கிராக் ஆகிடுச்சு, பல் ஏதோ உடஞ்சிடுச்சு அப்படின்னா கூச்சம் வர்றது. ஒரு ஆல்ரெடி ஃபில்லிங் பண்ணியிருப்போம், ஓல்டு ஃபில்லிங்ஸாக இருந்திருக்கும், அதில் ஏதாவது கிராக் இருக்குது, அதில் கூச்சம் வரலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரலாம். ஓகே மேடம். இப்போ இந்த வெப்பநிலை மாற்றத்தால பற்களுடைய நரம்புகளுக்கு எவ்வளவு தாக்கம் ஏற்படுது டாக்டர்? நீங்க பல் கூச்சம் அப்படின்னு சொல்லும் போது இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, இப்போ சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ இந்த குளிர்காலத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவோம், ரொம்ப கூலிங்காக எடுத்துப்பீங்க, அந்த காற்று கரெக்டாக படும். அது எப்படின்னா உள்ளே டென்டினல் டியூப், எனாமல்னு ஒரு லேயர் இருக்கும் ஃபஸ்ட்டு, அடுத்து டென்டின் இருக்கும். டென்டின்லேருந்து ஆரம்பிக்கும் போது டென்டினல் டியூபியூல்ஸ்னு ஒன்று கனெக்ட் ஆகும். உள்ளே இருக்க பல் அந்த பிளட் பல்ப்புன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துக்கு. ஸோ அது வழியாக அந்த டியூபிள்ஸ் லைக் வாட்டர் ஃப்ளூவிட் மூமெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கும். நடக்கும் போது நம்ம ஜில்லுன்னு ரொம்ப சாப்பிட்றோம், ரொம்ப கூலிங்காகவும் ரொம்ப ஹாட்டாக சாப்பிட்றோன்னா அந்த டைமில் அந்த கூச்சங்கள் ஏற்படும். அது வெரி எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா அந்த டென்டினில் லேயர் எக்ஸ்போஸ் ஆகிறப்போ நடக்கிற விஷயங்கள். ஓகே மேடம். இதுதான் ஆக்சுவலாக சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டி, கூச்சம் வந்துட்டு போகும். ஓகே மேம். இந்த குளிரான உணவு நம்ம பற்களில் வலி ஏற்படுவதற்கான காரணம் என்னவா இருக்கும் டாக்டர்? என்னென்ன காரணம்? ஒன்று பல்லு கிராக் ஆகி உடஞ்சிருக்கும், மேலே எனாமல் லேயர் சிப்போட் ஆகிருக்கும், அந்த உள்ளே இருக்க டென்டின் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா பல்லை சுற்றி ஈர் இருக்கும். ஈர் இறங்கி இருக்குது, ரெசிஷன் சொல்லுவோம், ஜிஞ்சவல் ரெசிஷன் சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் நான் ரூட் வெளியே நல்லா தெரியும். ஸோ அந்த பகுதி எல்லாம் எனாமல் இல்லாத லேயர், கீழே இருக்க லேயரில் எந்த பகுதி எக்ஸ்போஸ் ஆனாலுமே அதில் கண்டிப்பாக கூச்சம் வரும். ஓகே மேடம். இப்போ இந்த பல் கூச்சம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த பல் கூச்சத்துக்கு நிறைய மார்க்கெட்டில் பற்பசைகள்லாம் இருக்குது. நம்ம எந்த விதமான பற்பசை யூஸ் பண்ணும்போது அந்த பல் கூச்சம் குறையும்? அதில் இருக்க என்ன கெமிக்கல்ஸ், இப்போ ஃப்ளோரைடு நம்ம யூஸ் பண்ணால் அது குறையும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பற்பசைகள் நம்ம யூஸ் பண்ணணும் டாக்டர்? கண்டிப்பாக டீசென்சிடைசிங் டூத் பேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பொட்டாசியம் நைட்ரேட்டு, ஃப்ளூரைடு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கிற விஷயமா பார்த்து இது பண்ணணும். அதுவும் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் நம்மளே வாங்கி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கூச்சம் இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணும். ஸோ இது எதனால் கூச்சம் பல் தேய்மானமாலையா இல்லை சொத்த பல்லாலையா எதனாலன்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நார்மலாக சொத்த டீப்பாக இருக்கும் போதே கூச்சம் இருக்கும். ஸோ பேசிக்காக என்ன பண்ணணும், அதை அடைக்கலாமா, காப்பாற்ற முடியுமான்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணுறது தான். கூச்சம் இருக்குதுன்றதுக்காக வாங்கிட்டு அதே பேஸ்ட்டை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. 1 or 2 months கிட்ட. சில பேஸ்ட்டு பர்டிகுலர் பீரியட் தான் யூஸ் பண்ணணும், மேக்ஸிமம் 1 month தான் யூஸ் பண்ணணும். டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணலாம். டில் தட் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். இப்போ இந்த பல் கூச்சம் ஒரு சிலருக்கு நம்ம ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணதால் ஒரு 2-3 டேஸ்க்கு அந்த கூச்சம் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நார்மல் பீப்புளை என்ன நினைப்பாங்க, 3 நாள் தானே கூச்சம் இருக்குது, நான் இதுக்கு டாக்டரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக கூச்சம் வலி ஏதோ ஒன்று ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு லைட்டாக சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் என்ன பொறுத்த வரைக்கும் போய் டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணுறது நல்லது. ஸோ எதனால் வந்ததுன்னு தெரியாது. கூச்சம் நான் இப்போ காமனாக ஃபஸ்ட்டு சொல்லப்போ பல்லு கிராக் ஆகிருந்தா விழுந்திருக்கும், லைக் வரும்ன்றோம். ஃபில்லிங்ஸ் ப்ராப்பராக லைக் வைக்கலை, சிமெண்ட் ப்ராப்பராக வைக்கலை, ஆஃப் தான் வச்சுருக்காங்க, வரலாம், சொத்தனாலும் இருக்கலாம், எதனால் வேணால் கூச்சம் இருக்கலாம். பேசிக்காக ரொம்ப ஓல்டேஜ் பீப்புள் இல்லை ஹாஷாக ப்ரஷ் பண்ணுறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி லைக் பல்லு தேய்மானம் நினைக்கும், மேலே என்னாமல் சுத்தமாக போயிருக்கும். ஸோ அந்த டைமில் உள்ள அந்த டென்டின் எக்ஸ்போஷன் ஆகும் போது அந்த கூச்சம் வரும். ஸோ எதனாலன்னு பார்க்கணும். அது போகணும். கூச்சம்னாலே போகிறது தான். ஆக்சுவலி வலினா தான் ரொம்ப லாங் டேர்ம் இருக்கும். அந்த கூச்சம் ஸ்டார்டிங்லேயே வரப்பே போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்குன்னு இருக்குது. ஒரு
ப்ராப்ளம் பொறுத்தும் அதுக்கேற்ற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே மேடம். இப்போ இந்த ஈறுகளில் ரத்த கசிவு பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அது எப்படியெல்லாம் வரும், எதனால் அது வருது? இந்த குளிர்காலத்தில் நார்மலாகவே ஈரில் வரும், அது ஏன் குளிர்காலத்தில் மட்டும் வருது அப்படிங்கிறது சொல்லுங்கள். லைக் ஏன் குளிர்காலத்தில் மட்டும் வருதுன்னு அது ஒரு ரீசன் இருக்குது. பிகாஸ் எப்படின்னா இப்போ வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டைமில் நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம். லைக் சலைவா ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இந்த உமிழ்நீர் வந்து சுரக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக ப்ரஷ் பண்ண மாட்டோம். ஸோ அழுக்கு வந்து படிய ஆரம்பிக்கும். ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணலை, அந்த சலைவரி ஃப்ளோ சலைவா இருந்துச்சுன்னா அது ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த உமிழ்நீர் இருந்துச்சுன்னா பல்ல ப்ரொடெக்ட் பண்ணி லைக் ரொம்ப இதாக வச்சுருக்கும், க்ளீன் பண்ணும். அடிக்கடி கிளென்ஸ் பண்ணுற மாதிரி அதுவே க்ளீன் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. தண்ணி குடிக்கிறப்போ தண்ணி குடிக்கிறது எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சது நம்ம பண்ணலை அப்படின்னும் போது அந்த இடத்துல டெபாசிட் ஆகுது அழுக்குன்னா அதை சுற்றி இன்ஃபெக்ட் ஆகிடும். இந்த கம்ஸ்லாம் சுற்றி ஈர் இருக்குல்ல, அது எல்லாமே அஃபெக்ட் ஆகி அது ரொம்ப ஸ்வெல்லன் ஆகி ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலாக ப்ரஷ் பண்ணும் போதோ நார்மலாக இருக்கிறப்போ ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். அழுக்குனால அது வந்து லைக் ப்ளீட் ஆகுது. ஓகே மேம். அதனால குளிர்காலத்தில் ஆமாம் பிரச்சனை ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே மேடம். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஈறுகளை வந்து எவ்வளோ நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும், ஆரோக்கியமாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் வச்சுக்கலாம் மேம்? கண்டிப்பாக வந்து 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணும், எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். கஷ்டமாச்சு மேம். கண்டிப்பாக இப்போ 3 வேளை சாப்பிட்றீங்க, அப்போ ஒரு வேளை சாப்பிட்டா போதும்னு இருக்கலாம்ல. கண்டிப்பாக 3 வேளை சாப்பிட்றீங்க, காலையில் மதியானம் நைட்டு சாப்பிட்டா அப்படியே போய் படுத்தா எப்படி? மார்னிங்கும் ப்ரஷ் பண்ணணும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணது 2 டைம்ஸ் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். அதுவும் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறோன்னு விஷயம் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் போயிட்டு கடையில் போய் ப்ரஷ் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் அதில் என்ன ப்ரஷ் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்து வாங்கணும்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இல்லை மேலே அட்டையில் எழுதியிருக்கும், கம்பெனி எது வேணால் இருக்கலாம், அந்த அட்டையில் வந்து சாஃப்ட், எக்ஸ்ட்ரா சாஃப்ட், அல்ட்ரா சாஃப்ட்னு எழுதியிருக்கும், மீடியம் ஹார்டுன்னு எழுதியிருக்கும். ஹார்டு ப்ரஷ்லாம் பல் செட்டு போடுறவங்க யூஸ் பண்ணுறது, மீடியம்லாம் தேய்மானம் இல்லாதவங்க யூஸ் பண்ணிக்கலாம், யங் சில்ட்ரன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட், எக்ஸ்ட்ரா சாஃப்ட், அல்ட்ரா சாஃப்ட் மோஸ்ட்டாக நான் போக சொல்லுவேன். இந்த மாதிரி பல்லு தேய்மானம் இருக்குது, கூச்சம் வருதுன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே சாஃப்ட், எக்ஸ்ட்ரா சாஃப்ட், அல்ட்ரா சாஃப்ட்னு அட்டையில் எழுதியிருக்கும். அந்த கம்பெனி எது வேணா இருக்கலாம், இந்த மாதிரி பார்த்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரஷிங் டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எப்படி ப்ரஷ் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் முக்கியம். 6 months ஒன்ஸ் கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை பார்க்குறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரெகுலராக டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் அந்த ஃப்ளாஸ் பண்ணணும்லாம் சொல்லுவாங்க சிலது. அதே மாதிரி மவுத் வாஷ்னு ஒன்று இருக்குது, அது டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் யூஸ் பண்ணணும் டைல்யூட் பண்ணிவிட்டு. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே மெயின்டைன் பண்ணாலே போதும். எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து குளிர்காலத்தில் ஏற்படும் பல் பிரச்சனைகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட காலப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் ரித்து அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சி நம்ம கேட்குற டவுட்ஸ் எல்லாமே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க? நான் கடலூர்லேருந்து துரை பேசுகிறேன் மேடம். ஓகே துரை சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்க சார். சார் வணக்கம் மேடம். சொல்லுங்க. அது இந்த புளிப்பு சுவெல்லாம் பல்லு கூசுது, ஏன் மேடம் அது? புளிப்பு சுவைக்கு பல் கூசுது அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த மாங்காய் சாப்பிட்டா, புளிப்பு மாங்காய் சாப்பிட்டா பல்லு கூசுது, அப்புறம் அதுதான் கேட்டேன் நான். அதுதான் உங்களோட பல்லு வந்து மேலே இருக்க எனாமல் அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும்ல, அது சுத்தமாக இல்லை, பல்லு தேய்மானம் ஆயிருந்தா அந்த உள்ளே இருக்க டென்டின் அடுத்த லேயரில் அதை டச் ஆகும் போது அந்த உள்ளே இருக்க டியூபிள்ஸ்லேருந்து அந்த இது ஃப்ளூயிட்லாம் ரொம்ப ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த டைமில் அந்த கூச்சம் அதிகமாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை செக் பண்ணணும். ஒருவேளை பல் தேய்மானம் இருக்கும் அந்த கண்டிப்பாக அந்த பல்லில். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயம்லாம் படுறப்போ அது போயிட்டு அந்த மாதிரி கூச்சம் வர்றது பேசிக்காக இருக்கும். நன்றி மேடம். நன்றி சார், நன்றி. ஓகே மேடம், நம்ம வந்து அடுத்ததாக இப்போ இவங்க வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க பல் வந்து தேய்மானம் இருக்கிறதால அப்படி இருக்கும். இப்போ குழந்தைகள், முதியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த குளிர்காலில் ஏற்படும் மற்ற பிரச்சனைகள், நம்ம பல்கூச்சம், ஈறுகளில் பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க. இவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குமா? அவங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக வந்து குழந்தைங்க ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சொத்தப்பல் வர்றது, அதே மாதிரி அந்த உமிழ்நீர் சுரக்கிறது வந்து இந்த டைமில் நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம், ஒழுங்காக வாயை கிளென்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த டைமில் அந்த சாப்பாடு அங்கே இருக்குது அப்படின்னா சொத்தை வர ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சொத்தை வர்றதெல்லாம் வரலாம். சம்டைம்ஸ் கம் டிசீஸ் லைக் எல்டர் பீப்புள், அந்த பெரியவங்களுக்குலாம் முதியோருக்குலாம் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த இப்போ நீர் லைக் ரத்த கசிவு அதெல்லாம் சொல்கிறீங்களா, அது பல் தேய்மானம் இதனால் வர கூச்சங்கள், இதுதான் பேசிக்காக வர விஷயங்கள். இல்லை ட்ரை ஆகும் மவுத் வைஸ், அந்த எல்டர் பீப்புளெலாம் ட்ரை மவுத்துன்னு சொல்லுவோம். லைக் வாய் வறண்டு போகிறது, அந்த உமிழ்நீர் சுரக்காமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஜெரஸ்டோமியான்னு சொல்லப்படும். ஸோ உமிழ்நீர் சுரக்கிறது கம்மியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஓகே மேம். இப்போ நான் வந்து இதை பற்றி பார்க்கும்போது சுடு தண்ணியில் வந்து நீங்கள் பல் துலக்குனா வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இது கரெக்டாக டாக்டர், இல்லை இது வந்து ஒரு கட்டுக்கதையா டாக்டர்? சுடு தண்ணினா ரொம்ப சூடாக, இப்போ இந்த குளிர்காலத்தில் வந்து ரொம்ப லைக் கூலிங்காகவும் போகக்கூடாது, ரொம்ப ஹாட்டாகவும் போகக்கூடாது. லுக்கியம் வாட்டர் சொல்லுவாங்கள்ல, வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி, அதில் வாயை லைக் கொப்பளிக்கிறது, சால்ட்டு போட்டு லைக் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாயை கொப்பளிக்கிறது, இந்த மாதிரி பண்ணலாம், தப்பு இல்லை. நார்மலாக ப்ரஷ் பண்ணிவிட்டு வாயை கொப்பளிக்கலாம்.
அது பேசிக்காக பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். ஆனா சுடு தண்ணியில தான் நம்ம பல் துலக்குனா பற்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி category இல்லை, தானே அப்படி டாக்டர்? இல்லை, அப்படிலாம் இல்லை. ஓகே டாக்டர். அடுத்து வந்து இந்தந்த உணவுகள் வந்து பல்லை பாதிக்கும் அப்படின்னு ஏதாவது குறிப்பா உணவு வகைகள் இருக்கா டாக்டர்? இல்ல வந்து நீங்க சாப்பிட்றத பொறுத்து தான் இருக்கு, நம்மளுடைய பல் பராமரிப்பு பொறுத்து தான் இருக்கா டாக்டர்? இல்லை, சில ஃபுட்டுனால இப்போ பிரச்சனை வரும் தான். இப்போ சுகர் ரொம்ப அதிகமாக எடுக்கிறோம், இன்டேக் உள்ள ஃபுட்டு, ஸ்டிக்கி ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஜவ்வு மாதிரி ஒட்டுறது, இந்த கடலை மிட்டாய், இந்த முக்கியமாக இந்த வில்லேஜ் சைட்லலாம் நிறையா அந்த ஸ்டிக்கி ஃபுட்ஸ் மாதிரி கிடைக்கும்ல, கடலை மிட்டாய் அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி ஃபுட்டு. ஸோ சோடா, கொக்கோ கோலா, ஆசிட் இருக்கிற கண்டெய்னர் இருக்க ஃபுட்டு, இது எல்லாமே வந்து அரிச்சு எடுக்கும், மேலே இருக்க எனாமல் அரிச்சு எடுக்கும், சொத்தையும் வரத்துக்கு காரணமாக இருக்கும். ஓகே. அப்ப நம்ம வந்து அந்த அதெல்லாமே உணவுகள்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் தான். இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க? அரியலூர் மாவட்டம் பெரியவளத்திலிருந்து ரவிச்சந்திரன் பேசுறேன். ஓகே சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். சரி. சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லம்மா, இப்போ வந்து சிக்கன் பக்காடா இது மாதிரி ஏதாவது பொருள் சூடா சாப்பிட்டா வந்து பல்ல வலிக்குது. ஓகே. சூடுன்னு சொல்ல முடியல, ஆறி போனா ஒரு மாதிரியா இருக்கு, சூடா சாப்பிட்டா பல்ல வலிக்குது. ஓகே. இப்போ நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி தான், ரொம்ப கூலிங்காகவும் எடுத்துக்க கூடாது, ரொம்ப சூடாகவும் எடுத்துக்கிட்டா அந்த பல்லில் படும்போது நார்மலா இட்லிலாம் சாப்பிட்டா ஒன்றும் தெரிஞ்சுக்கல, ஒன்றும் ஆகாது. அது இதெல்லாம் வலிக்கிற பொருளா சாப்பிட்டாக்கா உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ரொம்ப சூடாக சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்களே, ரொம்ப சூடாக சாப்பிட்டாலும் பிரச்சனை. அந்த உள்ளே இருக்க டியூபிள்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க, விரிவுத்தன்மை தரும், அப்போ ரொம்ப வலி வந்துட்டு போகும். ஸோ இதெல்லாம் வலி வந்துட்டு போகிற விஷயங்கள். இப்போ உங்களுக்கு வயசு அதிகமானதுங்களா இல்ல நார்மலாவே யாரு அதுமாதிரி சாப்பிட்டா வலி தெரியுங்களா? இப்போ சில பல்ல பார்க்கும்போது சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வயசு என்ன இருக்கோ அதை பொறுத்து. இப்போ பல்லு தேய்மானம் நடக்குது, தேஞ்சிருக்கு, ஈரி இறங்கி இருக்கு, ஈரி அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் போது, ரொம்ப சூடாக சாப்பிடும் போதோ, ரொம்ப வந்து குளிராக சாப்பிடும் போதோ, கூலிங்காக சாப்பிடும் போதோ, இவ்வளோ இந்த பிரச்சனைலாம் பேசிக்காக வர்றது தான்ப்பா. நன்றி மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றி சார். மேடம், நான் முன்னாடி வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, பல் கூச்சம் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதில் வந்து நான் சொன்னேன், இப்போ 3 நாளைக்கு பல் கூச்சம் இருக்குது, அப்புறமா சரியாயிடுது அப்படின்னு. நீங்கள் கூட சொன்னீங்க டாக்டரை வந்து கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். இப்போ இனிஷியலாக நம்ம வந்து அந்த பல் கூச்சத்துக்கு வீட்டிலே ஏதாவது பண்ண முடியுமா மேடம்? வீட்டிலே பண்ணோன்னா அந்த நீங்கள் சால்ட் வாட்டர் காகிள், லிக்யூம் வாட்டரில் காகிள் பண்ணுறது ப்ரஷ் பண்ணும்போது ஹாஷாக பண்ணாமல் பார்த்துக்கிறது. ஒரே டைரெக்ஷனில் ரொம்ப நேரமாக பல் தேய்ப்பாங்க. பல் தேய்க்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் எடுக்கணும் மேக்ஸிமம். பல்லை வந்து ரொம்ப நேரமாக தேய்ச்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தேய்ச்சிடும். லைக் ரொம்ப ஹாஷாக ரொம்ப தேய்ஞ்சோமா பல் தேய்மானம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக பல் தேய்மானம் இல்லாமல், லைக் ரொம்ப ஹாஷாக தேய்க்காமல் வாயை கொப்பளிக்கிறது, இது சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பேசிக்காக அது பார்த்துக்கிட்டாலே போகும். ஹோம் ரெமெடின்னும் போது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு, லைக் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த கிராம்பெல்லாம் எடுத்து வைப்பாங்க. ஸோ சிலது உப்பு போட்டு லைக் ரொம்ப தேய்ப்பாங்க, லைக் அந்த இடத்துலேயே வச்சு தேய்ப்பாங்க காயம். லைக் அந்த ஈர் வந்து சாஃப்ட் டிஷ்யூன்னு சொல்கிறோம், அதில் போய் நீங்கள் உப்பை வச்சு தேய்ச்சிங்கன்னா கிராக்காக விழுந்து அந்த இடத்துல சீழ் வைக்க ஆரம்பிச்சிடும். உப்பை வேணால் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வாயை கொப்பளிக்கலாம், வெதுவெப்பான தண்ணியில். ஆனால் ஹோம் ரெமெடின்னு நீங்கள் கேட்குறப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. நிறைய பேஷண்ட்ஸ் எப்படி வராங்கன்னா என்கிட்ட, லைக் கிராம்பு வச்சுட்டு வந்தம்மா, பல்லு வலிச்சதுமா, நான் கிராம்பை வச்சுட்டேன், அந்த இடம் பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா வீங்கியிருக்கும். அப்போ வலி குறையிற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் வீங்கிடும். அதே மாதிரி இந்த உப்பை வச்சு தேய்க்கிற விஷயமும், அதெல்லாம் வந்து லைக் உப்பு வந்து நீங்கள் வந்து சால்ட் வாட்டர் அந்த மாதிரி காகிள் தான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேசிக்காக ப்ரஷ் பண்ணுறது, லைக் இந்த மாதிரி வந்து சால்ட் வாட்டர் காகிள் இது பண்ணாலே போதும். பேசிக்காக அதை பண்ணாலே போதும். ஒரு 6 months ஒன்ஸ் பார்க்கணும். ஓகே மேம். ஒரு சிலர் வந்து கொய்யா இலையை கூட வச்சுப்பாங்க, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொய்யா இலையுமே வச்சுருவாங்க. அது நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்க்கல. பட் எதுவாக இருந்தாலுமே வந்து லைக் அந்த நேரத்துக்கு வேணால் ரிலீஃப் தரலாம் தவிர, லைக் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும், சில விஷயம் வலின்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு போய் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும் தான் சரி பண்ண முடியும். அந்த ட்ரீட்மெண்ட் அப்போ வேணால் ஏதோ குறையிற மாதிரி இருக்கலாம், அடுத்த நாள் ஒரு இன்ஃபெக்ஷனோ ஏதோ ஒன்று வரதான் செய்யும் கண்டிப்பாக. மேடம், இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இதில் வந்து நம்ம உப்பு போட்டு தண்ணி வச்சு வாயை கொப்பளிச்சுக்கலாம், உடனே டாக்டரை பார்த்துடணும், விசிட் பண்ணி பார்த்துடணும். ஓகே மேடம். இப்போ இந்த டென்டல் கேப் க்ரவுன் பயன்படுத்துகிறவங்க வந்து குளிர்காலத்தில் எப்படி இருக்கணும்? ஏதாவது வலி அந்த மாதிரிலாம் ஏற்படுமா டாக்டர்? எப்படின்னா இப்போ டாக்டர் போய் செக் பண்ணும்போது அந்த க்ரௌன் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா கண்டிப்பாக வலி வரலாம். ஏதாவது கிராக் இருக்குது, லூஸாக இருக்குது, பல்லு சம்டைம் கேப்பு போடுறதுல பல்லு லூஸாக லைக் ஆடுற மாதிரி இருக்கும், அந்த டைம்லலாம் கூச்சம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டாக்டர் விசிட் பண்ணி அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். இப்போ இந்த ரூட் கேனல் சிகிச்சைனா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, ரூட் கெனால் இப்போ வந்து 2 டைப் ஆஃப் ஃபில்லிங் இருக்குது. நார்மலாக அடைக்கிறது இருக்குது,
ரொம்ப ஆழமாக வலி வந்ததுக்கப்புறம் பண்ணுறது தான் ரூட் கெனால். நார்மலாக ஃபில்லிங்னா வலி வராமல் மேலே சின்னதாக ஒரு கருப்பாக ஒரு புள்ளியாக இருக்கும், அதை க்ளீன் பண்ணி அடைச்சிக்கலாம். ரூட் கெனால்ன்றது வந்து ஆழமாக இப்போ எனாமல் டென்டின் அடுத்த லேயர் வந்து பல்ப்புன்னு சொல்லுவோம், ரத்த ஓட்டம்னு சொல்லுவோம். அது கீழே வந்து சொத்தை பரவி இன்ஃபெக்ஷன் ஆகும். ரூட் வழியாக ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் வேர் கடியில் வரைக்கும் பரவும். ஸோ அந்த வேர் கடியில் பரவறது என்ன பண்ணும், உள்ளே இருக்க வந்து அந்த ரத்த ஓட்டத்தை நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி அடைப்போம். ஸோ அது பேர் தான் ரூட் கெனால். ரூட் வரைக்கும் க்ளீன் பண்ணி அடைக்கிறது பேர் தான் ரூட் கெனால். வலி வந்து ரொம்ப கண்டினியூஸாக இருக்கும், அந்த டைமில் எடுக்கிறது தான் ரூட் கெனால். ஓகே. இப்போ நீங்கள் வந்து டென்டின் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க. அப்படின்னா என்ன மேம்? டென்டின் வந்து வெளிப்படுவதால் ஏற்படும் வலி வந்து எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் டாக்டர். டென்டின் அதுதான் இப்போ எப்படின்னா லைக் டென்டின் வந்து எனாமல் லேயர் போயிடுச்சு, அடுத்தது தான் டென்டினில் வந்து ஒரு டியூபிள்ஸ் மாதிரி கெனால் மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும். அதுலேருந்து பல்ப்பு உள்ளே இருக்க ரத்த ஓட்டத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டியூபிள்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு ஃப்ளூயிட் மூவ்மெண்ட் ஒன்று நடந்துகிட்ருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப கோல்டாக எடுக்கிறீங்கன்னா ஸோ அது வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். இப்போ ரொம்ப ஹாட்டாக எடுக்கிறீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், அந்த டியூபிள்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த டைமில் வலி வந்துட்டு அப்படி போகும், லைக் வரும் போயிடும். கண்டினியூஸாக இருக்கிறது தான் வந்து ரத்த ஓட்டத்தை உள்ளே தொடரும் தான் கண்டினியூஸாக இருக்கும், ரொம்ப வின் குத்துற மாதிரி இருக்கும். இது வந்து சடனாக வரும், சடனாக ஷார்ப்பாக ஒரு பெயின் வந்துட்டு டக்குன்னு போகும். அந்த மாதிரி வரது தான் டென்டினில் அந்த அதில் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா வர பெயின் தான். அதை வச்சே கண்டுபிடிக்கலாம் டென்டினில் எக்ஸ்போஸ் ஆகிடுக்கு, அந்த லேயருக்கு வந்திருக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஓகே டாக்டர். இப்போது இந்த சென்சிட்டிவிட்டி மற்றும் கேவிட்டி வலியை வந்து எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது டாக்டர்? இப்போ சென்சிட்டிவிட்டி கூச்சம் அப்படின்னு நம்ம வந்து தெரியும், கேவிட்டினால அந்த பிரச்சனையா இல்லை சென்சிட்டிவிட்டினால அந்த பிரச்சனையான்னு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர்? கேவிட்டினா ரொம்ப ஆழமாக இருக்கும் நான் சொன்னேன்ல. ஸோ அது வந்து ரொம்ப கண்டினியூஸாக இருக்கும், குத்துற மாதிரி த்ராபிங் டைப் ஆஃப் பெயின், குத்துற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வலி வந்து அப்படியே குத்துற மாதிரி வினு இருந்துகிட்டே இருக்கும். நைட்டெல்லாம் தூங்குறப்பெல்லாம் பெயின் இருக்கும். கண்டிப்பாக அது வந்து டீப் கேவிட்டின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ சென்சிட்டிவிட்டினா நார்மலாக ஏதாவது சாப்பிடும்போது ஜில்லுன்னு சாப்பிடும்போது வரும், லைக் அப்புறமா போயிடும். இந்த ரொம்ப சூடாக சாப்பிடும்போது அந்த பேஷண்ட் அவங்க சொன்ன மாதிரி வரும், அப்படி போயிடும். அந்த மாதிரி வந்துட்டு சடனாக வரும், டக்குன்னு ஷார்ப் பெயினாக இருக்கும், வரும் போயிடும். அதை டிஃப்ரென்ஸ் வச்சே நம்ம சொல்லலாம். ஓகே டாக்டர். இப்போது நம்ம வந்து ட்ரை மவுத் பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்க, இந்த எச்சி வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த ஆரோக்கியத்தை வந்து எப்படி பாதிக்குது டாக்டர்? ட்ரை மவுத்துன்றதால பல்ல வந்து எப்படி பாதிக்குது அந்த ட்ரை மவுத்துனால? ட்ரை மவுத்துனா என்ன, இப்போ உள்ளே வந்து உமிழ்நீர் வந்து சுரக்காமல் இருக்கிறதுனால லைக் அது இருக்குது. அப்போ என்ன ஆகும், சொத்தப்பல் அதிகமாக வரும். நீங்கள் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணி அது வந்து ஃப்ளஷ் இப்போ ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு இப்போ உள்ள இந்த உமிழ்நீர் இருக்குதுல்ல, அது வந்து ஒரு கேவிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணும், லைக் சொத்தை வராமல் நம்ம முழுங்குவோம், லைக் ஃப்ளஷ் அவுட் ஆகிற மாதிரி தான் உள்ளே நம்ம எதாவது சாப்பிட்டோன்னா. அப்போ அது இல்லைன்ற போது ட்ரை ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அதனால் வருது. ஓகே டாக்டர். இப்போது திடீர்னு பல்லு வலி அப்படின்னு இருக்குது, அதுக்கு நம்ம ஃபஸ்ட் எய்டுனா என்ன டாக்டர் நம்ம பண்ணணும்? கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு நாள் லைக் காகல் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 6 மந்த் கண்டிப்பாக விசிட் பண்ணி லைக் பார்த்துடணும், டாக்டரை பார்க்கணும். இப்போ எல்லா இடத்துலையுமே டென்டிஸ்ட் லைக் ப்ரைமரி ஹெல்த், இப்போ நான் இருக்கிற மாதிரி ப்ரைமரி ஹெல்த் சென்டர் சின்ன இதில் ஒரு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் டக்குன்னு விசிட் பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட்டோ கேட்டு எடுக்கிறது போய்ட்டு ரொம்ப விட்டுட்டிங்கன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகாமல் பிஃபோரே போய் பார்க்கறது நல்லது. இப்போது நம்ம பல்லு வலி திடீர்னு நைட் டைமில் வருது டாக்டர், அப்போ நம்ம வந்து இப்போது காலையில் வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை எதுவுமே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டாக்டரை விசிட் பண்ணிடணுமா டாக்டர்? நீங்கள் அந்த டைமில் அவைலபிள்னா லைக் விசிட் பண்ண முடியும்னா விசிட் பண்ணுறது நல்லது. என்னென்னு கண்டிப்பாக விசிட் பண்ணி தான் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ என்கிட்டே பேஷண்ட் வந்தாங்கன்னா எப்படி வராங்கன்னு பார்த்தோன்னா வீக்கத்தோடையோ இல்லை வலி வந்ததுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் தான் வராங்க. நான் என்ன சொல்லுவேன், காலைல ஏஞ்சோன்னே ப்ரஷ் பண்ணுறீங்களா, ப்ரஷ் பண்ணிட்டு வாயை கொப்பளிக்கிறீங்க. ஸோ நீங்கள் முகத்தை எப்படி ஏதாவது பிம்பிள்ஸ் இருக்கா ஏதோ ஒரு விஷயம் பார்க்குற போது லைக் வாயுமே லைக் வாயை கொப்பளிச்சுட்டு லைட்டாக ஏதாவது சின்னதாக கருப்பாக ஒரு புள்ளி இருக்கா பிஃபோரே பார்த்துருங்க. சின்னதாக புள்ளியாக இருந்தால் உடனே போய் அடைச்சிக்கோங்க. ஸோ ஏதாவது சின்னதாக பிரச்சனை முன்னாடியே தெரிகிறப்போ முன்னாடியே போய் காமிச்சு அடைச்சிக்கிறதோ ஏதோ ஒன்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்ரு. ஃபர்தராக பெருசாக ஆகாத பார்த்துக்கிறது நல்லது ரொம்ப. ஓகே நேர்களே, நம்ம வந்து பல்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே நம்ம வந்து டாக்டரை தான் நம்ம கன்சல்ட் பண்ணணும். நீங்கள் வீட்டில் எந்த வைத்தியமும் பண்ணாதீங்க, அது உங்களுக்கே பின்னாடி பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே டாக்டர், இப்போ நம்ம அடுத்ததான் வந்து நான் இதை பற்றி நான் படிக்கும்போது நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சேன். அது எனக்கு தான் புதுசாக இருக்கா இல்லை நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த சைனஸ் இன்ஃபெக்ஷனுக்கும் பல்லு வலிக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. அது எந்த விதத்தில் அது வந்து பாதிக்கும், எப்படி அதுக்கு ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குது டாக்டர்? இப்போ சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு பல்வலி ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இல்லை இது வந்து இதுவாக கட்டுக்கதையா அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் டாக்டர். கண்டிப்பாக இது ரொம்ப நல்ல கொஷின். ஆக்சுவலி கண்டிப்பாக சில பேர் வந்து பல்லு வலி அவங்களுக்கு பார்த்தா சைனஸ் பிரச்சனை இருக்கும், பல்லு வலின்னு வருவாங்க. என்ன விஷயம்னா சைனஸ் வந்து இந்த கண்ணம் கீழே வந்து இருக்கிறது, அதுக்கு கீழே வந்து பல்லு இருக்கும். என்னென்னா பெரிய பல் அந்த கடவா பல்லுன்னு சொல்லுவோம், பெரிய கடவா பல் பெரிய கடவா பல் அங்கே தான் இருக்கும். சைனஸ்
பேலஸ் ஃப்ளோருன்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே தான் அந்த பல் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரே நர்வ் சப்ளை. அதனால் நம்ம என்னதான் வந்து லைக் அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் லைக் தலையை நம்ம கீழே குனிகிறோம், பாரமாக இருக்கப்போ, சைனஸ் பிரச்சனைலாம் இருக்கப்போ அந்த பல்லுலேயும் அந்த டிரான்ஸ்மிட் ஆகும். அது ரெண்டுமே சேம் ரெஃபர்டு பெயின்னு சொல்லுவோம். ரெண்டுமே சேம் இதில் வந்து நர்வ் சப்ளை கொடுக்கறதுனால இது இருக்கிறதுனால இது வலிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது காமன் தான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. குளிர்காலத்தில் ஏற்படும் பல் பிரச்சனைகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட காலப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் ரித்து அவர்கள் தான் நம்மளோட இணைந்த நிறைய கேள்விகளுக்கு அழகாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு காலர் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க? இளமாங்கலம் முருகன் மேடம். ஓகே சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் மேடம் இருக்காங்களா? சொல்லுங்க டாக்டர் சொல்லுங்க. மேடம். எனக்கு சொத்த பல்லு வந்து வெகு நாளாவே வருஷ கணக்கில் இருக்குது மேடம். ஆனா இருந்தாலும் நம்ம இந்திரா காந்தி நகருக்கு பக்கத்துல தான் பல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு. அங்க வந்து பல் எடுத்துன்னு போனோம், ஒரு பல்லு கடா பல்லுன்றது. ஓகே. மறுபடியும் அது பக்கத்துலேயே வந்து சொத்த பல்லு ஒன்று வந்திருக்கு. அது எனி டைமே வலி கொடுக்குது. அதை இங்கிலீஷ் மாத்திரை சாப்பிடுங்களா இல்ல நாட்டு வைத்தியமே செய்யுங்களாங்களா? கண்டிப்பாக இந்த டாக்டரை பார்த்துட்டு இங்கிலீஷ் மாத்திரையே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். வலி இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ கூட வலி இருக்கு மேடம், சொத்த பல்லு வலி இருக்கு இப்போ கூட. அது எப்படிப்பட்ட வலி? கண்டினியூஸாக இருக்கா? எப்படி இருக்குது? தொடர்ந்து வலிலாம் இருக்கா? நைட்டு தூங்குறப்பெல்லாம் வலி இருக்கா? எவ்வளோ சொத்த ஆழமாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மோஸ்ட்டாக வேர் வைத்தியம் அந்த மாதிரி போகலாம். எதனா சாப்பிட்டா கூட வந்து போய் அந்த சொத்த பல்ல இடுக்கல போய் மாட்டிக்குது. ஓகே. அதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணணும்ப்பா. க்ளீன் பண்ணிட்டு பல்ல அடைச்சிக்கணும். தண்ணி சாதா வாட்டரையா குடிக்கும் போது ஜில்லுன்னு அப்படியே அந்த சாப்பிட குடிக்க முடியல அந்த தண்ணியை. அப்போ ஆழமாக இருக்குது சொத்தை, அந்த உள்ளே இருக்கிற ரத்த ஓட்டத்துக்கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கப்பா. பக்கத்தில் ஏதாவது பல் ஆஸ்பத்திரி இருந்தால் செக் பண்ணிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சீக்கிரமாக. சரிங்க மேடம், நன்றி மேடம். நன்றி சார். இந்த மாதிரி பல்லு வலி வந்துட்டு அவங்க லைக் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்டில் அது இன்ஃபெக்ஷன் கீழே பரவிட்டு வேறு வரைக்கும் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், சீழ் வைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி வலிக்குது மேம், ஒன்றும் ஓகே மேம், அடுத்த நாள் சரியாயிடுச்சு அப்படின்னு விட்டுடுறாங்க அலட்சியமாக. உடனே போய் பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்லது. விட்டுட்டிங்கன்னா அடுத்த தடவை வரும்போது சீழ் வச்சு பெருசாக வீங்கும். அப்போ ட்ரீட்மெண்ட் சிவியர் ஆகும், டைம் எடுக்கும், டிலே ஆகும் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஓகே, அதாவது நம்ம பல் அப்படின்னாலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் தான் கண்டிப்பாக வலி சின்னதாக வந்தாலே கண்டிப்பாக பார்த்துடணும். ஓகே மேடம், இன்னொரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், ராஜகோபால் வில்லையிலிருந்து பேசுறேன். ஓகே ராஜகோபால் சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்கப்பா. வணக்கம் மேடம். இந்த வாய் உள்பக்கமா தாடையில் சின்ன சின்ன கொப்பளம் வருது டாக்டர். அது கல்லுப்பு போட்டு கொப்பளிக்கலாங்களா? நார்மலாக உப்பு போட்டு கொப்பளிக்கலாம், தப்பு இல்லை. உள்ளே ஏன் பிரச்சனை வருதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ரத்த டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுவாங்க. ஒழுங்காக சாப்பாடு அந்த லைக் நியூட்ரிஷன் ஒழுங்காக பாடிக்கு போகுதா என்னன்னு பார்த்துட்டு செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு சத டெஸ்ட் எதனால் அது வருதுன்னு செக் பண்ணணும். ஹிஸ்ட்ரி பார்த்து நீங்கள் அதை போய் நேரில் பார்த்து செக் பண்ணுங்கள். நீங்களா ட்ரீட்மெண்ட் அது ஒரு தடவை பண்ணிக்கலாம், அடுத்த தடவை டாக்டரை பார்க்கறது நல்லதுப்பா. சரி, தேங்க்யூ டாக்டர். நன்றி சார். டாக்டர், இப்போ இந்த காலர் பேசினாங்க இல்லையா, ஒரு பல்ல சொத்த பல் இருக்கு, அடுத்த பல்லுக்கும் வருமா? இப்போ வந்து ஒரு பல்ல சொத்த பல் இருக்கு, அது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இது அடுத்த பல்லுக்கு வர வாய்ப்பு இருக்கா? எப்படி டாக்டர்? ஒன்று வந்து 2 பல்லு இடுக்கில் சொத்த வந்ததுன்னா அடுத்த பல்லுக்கு பரவும். 2 பல்லுக்கு நடுவில் ஏதாவது சாப்பாடு மாட்டுது, ஸ்டக் ஆகுது, நம்ம எடுக்காமல் போயிட்டோம், ரிமூவ் பண்ணாமல் போயிட்டோம், 2 பல்லு ஒட்டின மாதிரி இருந்தால் சொத்த வரும். பரவுன்னு சொன்னால் வேறு கடியில் இன்ஃபெக்ஷன் சீழ் வைக்கும். நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், வேறு கடியில் ஒரு இன்ஃபெக்ஷன் சீழ் வைக்கிறது. நம்ம முன்னாடியே க்ளீன் பண்ணி எதுவுமே சரி பண்ணலன்னா பக்கத்து பல்ல இந்த சீழ் லைட்டாக இதாகும் போது பரவி லைக் சொத்த வரலாம். அதை தாண்டி வந்து பரவும் நம்ம சொத்த இந்த ஒரு பல்லு வந்துச்சுன்னா அடுத்த பல்லுக்கு அப்படியே பரவிடும் அப்படின்னு இல்லை. இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா பரவும், அடுத்த பல்லுமே இன்ஃபெக்ட் ஆகும். ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். ஓகே சந்திரசேகர் சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம் சார். டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. இந்த குளிர்காலங்கள்ல ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இவங்க எப்படி தங்களுடைய உடலை பாதுகாக்கணும்? குறிப்பிட்ட இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு இந்த குளிர்காலங்கள்ல வீசிங் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்? அது என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து இந்த குளிர்காலங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுதே பொதுவாக அந்த காலில் நிறைய பேருக்கு இந்த குரக்களை இழுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தொந்தரவு வரும். நரம்புகள் கொஞ்சம் எட்டிக்கும், அதுவும் சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். இந்த குளிர்காலங்கள்ல நம்ம மசில்ஸ் அப்படிங்கிறது
ஸ்பேம் ஆகிறதுக்கோ அல்லது கொஞ்சம் இறுக்கமாகறதுக்கோ வாய்ப்பு இருக்கா? இந்த கொரக்கலை இழுக்கிறது அப்படிங்கிறது காலநிலை குளிர்காலத்தோட தொடர்புடையதா? அப்படி பண்றவங்க என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அண்ட் என்ன உணவுகள் அவங்க சாப்பிடணும் எஸ்பெஷலி இந்த குளிர்காலங்கள்ல? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நான் ரேடியோ ஆன்சர்ஸை கேட்டுக்கிறேன். ஓகே, நன்றி சார். இவங்க வந்து லைக் பல் சம்மந்தமாக கேட்கல, ஆனால் இது ரிலேட்டடாக ஒரு கொஷின் ஆக்சுவலி நானே இது பண்ணலாம். இந்த ஜா பெயின், ஜா ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்கும், டிஎம்ஜே பெயின், டிஸ்கம்ஃபர்ட், இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்கும். அது வந்து அந்த ஃபேஷியல் மசில் வந்து டைட் ஆகிறதுனால வரும் இந்த குளிர்காலத்தில். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இந்த குளிர்காலத்தில். அது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இவங்க கேட்ட இந்த குளிர்கால பிரச்சனை வந்து பல் சம்மந்தமாக எதாக இருந்தால் லைக் இன்னும் டீட்டெயிலாக அதை சொல்லலாம். இது ஒரு பிரச்சனை இருக்குது பல் சம்மந்தமாக, இந்த ஜா ஸ்டிஃப்னஸ், வீசிங் பற்றி. ஆக்சுவலாக வேற கொஸ்டின் கேட்டாங்க. அதில் ஏதாவது பல் பிரச்சனை அதில் ஏதாவது இருக்குமா டாக்டர்? அவங்கெல்லாம் வந்து லைக் எடுக்கிறாங்களா, வாயில் மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறாங்களா? ஸோ இன்னும் கேர்ஃபுல்லாக ஓரல் ஹைஜீன் ஒழுங்காக பார்த்துக்கணும், ஓரல் டேக் கேர் பண்ணிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸோ அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு எதாவது பல் பிரச்சனை இருந்தால் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க பல்லுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ நாங்கள் எப்போவுமே ஹிஸ்ட்ரி கேட்போம், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்குன்னா அப்படின்னா பார்த்துட்டு, ஸோ அவங்க கையில் அந்த பஃப் வச்சுருக்காங்கன்னா கையில் வச்சுருப்பாங்க. ஸோ பல் எடுக்கணும் அப்படின்னா அது கையில் வச்சுக்கிட்டா நல்லது எமர்ஜென்சி கேஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம், என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே டாக்டர். அடுத்ததாக வந்து இந்த ஃப்ளூரைட் ட்ரீட்மெண்ட் பற்றி, நம்ம ஃப்ளூரைட் பேஸ்ட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இது ட்ரீட்மெண்ட்டுன்னு தனியாகவே இருக்கா டாக்டர்? ஃப்ளூரைட் ட்ரீட்மெண்ட்டுன்னு? ஆமாம் இருக்குது, ஃப்ளூரைட் ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. இப்போ நார்மலாக பேஸ்ட்டில் கண்டிப்பாக ஃப்ளூரைட் கண்டென்ட்னு இருக்கணும்னு சொல்லுவோம். இந்த சொத்தை வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் ஃப்ளூரைட் கண்டென்ட் ஒரு பேஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி சொத்தை வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளூரைடுன்னு இருக்குது, சீலன்ஸுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபிஷர் பிட்டு மாதிரி வந்து க்ரூ மாதிரி இருக்குல்ல, பல்லுக்கு மேலே ஒரு கோடு மாதிரி இருக்கும், அதெல்லாம் க்ரூ பிட்டு ஃபிஷர்னு சொல்லுவோம். ஸோ அதில் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கேரிஸ் வர மாதிரி, சொத்தை வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா டாக்டரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சீலண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு அந்த அது லைக் நாங்கள் வந்து ஃப்ளூவிட் மாதிரி வச்சுருப்போம், அதை வச்சு லைக் மினிமலாக தான் அந்த ப்ரிப்பேர் பண்ணுவோம், கேவிட்டி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ அந்த சீலண்ட் போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணி லைக் ப்ரிவென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதெல்லாம் பேசிக்காக வந்து சொத்தை இன்னும் டீப்பாக போகாமல் பேசிக்காக பண்ணுற விஷயங்கள். ஓகே, இதெல்லாம் பேசிக். அதாவது ஒரு பல் வந்து சொத்தையாக ஆரம்பிக்கிற தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து லைக் அந்த மாதிரிலாம் ஃப்ளூரைட் இது வந்து ஆகும். சரி, இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? தமிழரசு மேடம். சார் உங்கள் பேர் மறுபடியும் சொல்லுங்கள் சார். தமிழரசு. ஓகே தமிழரசு சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்கப்பா. பல்லு வலிக்கும் கண்ணு ஆப்ரேஷன் பண்ண உடனே எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் சொன்னேன்? நான் கண் ஆப்ரேஷன் பண்ணி வந்த உடனே பல்லு வலி. ஓகே. அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி எடுக்கலாம், சரி டாக்டர் கேட்டால் 1 மாதம் ஆனால் எடுக்கலாம் அப்படின்னாங்க. அதை எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாம்ப்பா. அது ஒன்றுமே அதுக்கு இதுக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகலை. இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது சரியாகிறதுக்கு ரெஸ்ட் வேணும். பெயின் வந்தால் ரெஃபர் ஆகலாம். கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 1 or 2 weeks எடுத்துகிட்டு நீங்கள் போய் பல்லுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணு. ஆனால் அதுக்கும் கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டால் அப்படி இல்லை. ஆனால் பெயின் வேணால் இருக்கலாம். ஸோ கனெக்ட் ஆகிறதுன்னு இல்லை, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். டாக்டர் கேட்டிங்கன்னா அவங்களே கன்சல்ட் பண்ணுவாங்க, என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு ரிலேட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். 65 வயசு ஆகுது, டாக்டர் எடுக்கலாம் தான், பரவாயில்ல நான் எடுக்கணும் தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், எடுக்கலாம்ப்பா. ஏன்னாலும் நீங்கள் சரி உங்களுடைய இது கேட்டா சரி கேட்டுட்டு எடுக்கலாம் மேடம். ஓகே, ரொம்ப நன்றி மேடம். ஓகே, நன்றி சார். டாக்டர், இப்போ அடுத்ததான் நான் வந்து என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த விஸ்டம் டூத் பற்றி நிறைய பேர் இது வந்து சொல்கிறாங்க. இதை நீங்கள் வந்து டீனேஜ்லேயே வந்து அந்த விஸ்டம் டூத் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து 20s வரும், 25க்கு மேலே வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு அது வரவே இல்லை. அது வரலைன்னா என்ன பிரச்சனை இருக்கும் டாக்டர்? இப்போ வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா? இப்போ வரலை இல்லை பாதியிலே இருக்குது அப்படின்னா அதில் என்னென்னலாம் நம்ம கவனிக்கணும் டாக்டர்? என்ன கேட்டால் வந்தாலும் பிரச்சனை, வராட்டி அந்த கடைசி பல பிரச்சனை தான் சொல்லுவேன். தாடை அளவு வந்து லைக் நம்ம எல்லாருக்கும் சின்ன தாடை பெரிய தாடை அப்படின்னு இருக்கும். இடம் இருந்துச்சுன்னா அது எரப்ட் ஆகி கரெக்டாக வளரும். ஒரு 20-22 வயசுக்கு மேலே அது வளர ஆரம்பிக்கும். ஸோ வெளியே வரும். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் தான் 23-24 ஆகும், கம்ப்ளீட் ஆகும். வேரோட சேர்த்து எல்லாமே ஃபுல்லாக டூத்தும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இடம் இருக்கவங்களுக்கு வளரும். கடைசி 8வது கடவாப்பல். ஸோ இடம் இருக்கவங்களுக்கு வரும். இடம் இல்லாதவங்களுக்கு உள்ளே புதஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் நான் சொல்லுவேன், வெளியே தெரிகிறவங்க நார்மலாக ப்ரஷ் பண்ணி அதை நல்லா பார்த்துக்கணும். லாஸ்ட்டு பல்லு வரைக்குமே கரெக்டாக ப்ரஷ் பண்ணி பார்த்துக்கணும்னு நான் சொல்லுவேன். லைக் வாயை மூடிட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணால் லாஸ்ட்டு பல்லு வரைக்கும் ப்ரஷ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஹவுசத்தில் ஃப்ரண்ட்டில் அப்படியே லைட்டாக தேய்ச்சிட்டு விட்டுருவோம். கடைசி 8வது பல்ல விட்டுருவோம். அது கண்டிப்பாக சொத்தை வரும். அதில் ஒரு கூச்சம் வரும்.
அதில் சொத்தை வரும்போது மேலே இருக்க எனாமல் இறச்சி அதுக்கும் ஒரு லைக் வலி வரும். ஸோ அந்த வலி வந்து ரெஃபர் ஆகிற மாதிரி சொல்லலாம். ஒரு தாடை ஃபுல்லாகவே வலிக்கும், அந்த லாஸ்ட்டு பல் புதஞ்ச பல் லைக் அது இன்ஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்படி மேல் பல்லுனா மேலே சொத்தை கண்டிப்பாக ஆகும், மேலே நம்ம ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணலாம். கீழெல்லாம் எப்படின்னா சதை லைட்டாக மூடி இருக்கும் அந்த கடைசி கடவா பல்லு. ஸோ நீங்கள் வாயை குப்பிளிக்கல எது சாப்பிட்டோம் அப்படின்னா உள்ளே அந்த சாப்பாடு உள்ளே போய் அங்கே சீழ் வச்சு அது வீங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணும். மேபி சதை மேலேருந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இல்லை ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னா ஃபுல் பள்ளியும் முழுசாக இருக்க பள்ளியும் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. மோஸ்ட்டாக என்ன கேட்டால் ரிமூவ் பண்ணுறது நல்லது தான் பேசிக்காக. ஓகே டாக்டர், இப்போ வந்து விஸ்டம் டூத் பற்றி பேசிட்டோம். அடுத்ததான் வந்து இந்த சைனஸ்லேயே இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்க அந்த ஃப்ளோர், அந்த பல்லு தான் அதோட ஃப்ளோராக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஸோ அந்த பல்லுக்கு மேலே அந்த சைனஸ் ஃப்ளோர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபில் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, ரொம்ப சைனஸில் க்ரானிக் அக்யூட்லாம் இருக்குது தெரியுமா. ஸோ அது ரொம்ப ஃபில் ஆகி இதாகிடுச்சு. அந்த ப்ரெஷரில் டூத் பெயின் கண்டிப்பாக சிவியர் ஆகும். ஸோ தலையை குனியும் போது இது லைக் படுக்கிறப்போ அந்த பெயின் வந்து பல்லு ரெஃபர் ஆகும்போது பல்லு வலி இருக்க மாதிரி, பல்லு தாப்பா வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம்லேயே வந்து பல்லு வலிக்குது அப்படின்வாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே போய் அது லைக் ஸ்ப்ரெட் ஆகி அந்த ப்ரெஷரில் வர பெயின் தான் அது பல்லு வலின்னு சொல்கிறது அதில் அந்த டைமில். நேர்லே நம்ம இன்னைக்கு வந்து குளிர்காலத்தில் ஏற்படும் பல் பிரச்சனைகள் பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட காலப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் ரித்து அவர்கள் தான் நம்மளோட இணைந்து நம்மளுடைய பல்வேறு கேள்விகளுக்கு அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நேர்லே நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை FM ரெயின்போவில் கேட்கலாம். 227176 மற்றும் 227177 என்ற எண்களில், வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குளிர்காலத்தில் ஏற்படும் பல் பிரச்சனைகள் பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம கூட வந்து காலப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் ரித்து அவர்கள் தான் நம்மளோட இணைந்து நிறைய கொஷின்ஸ்க்கு அழகாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நான் வந்து டாக்டர், இப்போ வந்து இந்த டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து பல்லை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்துக்கணும், என்னென்னலாம் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் டாக்டர்? கண்டிப்பாக சுகர் இருக்க பேஷண்ட்டுக்கு ஈறு பிரச்சனை அதிகமாக வரும், ரத்த கசைவு வரும், பல் வந்து ஈஸியாக வந்து லூஸ் ஆகும், லைக் ஷேக் ஆகும், லைக் ஆடுற மாதிரி இருக்கும், லூஸ் டீத்துன்னு சொல்லுவாங்க, ஆடுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இந்த பல் செட்டு போடுறவங்க எல்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் ஈறு வந்து ரொம்ப பிளட் சர்க்குலேஷனே இல்லாமல், ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷனாக வாய் துர்நாற்றம், இந்த மாதிரி நிறைய ட்ரை மவுத்து, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து டாக்டரை விசிட் பண்ணணும். இப்போ லைக் வந்து இப்போ பல் எடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது, இப்போ சுகர் பேஷண்ட்டாக நாங்கள் ஹிஸ்ட்ரி கேட்கும் போது தெரியும். ஸோ அந்த டைமில் அவங்களாம் வந்து காயம் ஹீல் ஆகணும் அப்படின்ட்டு பல் எடுக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ நாங்கள் அது ஒரு கன்சல்ட் வாங்கிட்டு தான் இந்த கண்ட்ரோல் வச்சுருக்கணும், அந்த சுகர் கண்ட்ரோல் லெவல் கரெக்டாக வச்சுருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எந்த பல் பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டு, ஆமாம் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு தான், சுகர் இருக்கா, பிபி இருக்கா, என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, என்ன மாத்திரை எடுக்கிறாங்க, மெடிசன்ஸ்னாலையும் வாய் வந்து ட்ரை மவுத் ஆகலாம், அந்த லைக் அந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை மவுத்து இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, சலைவா அந்த உமிழ்நீர் சுரக்கிறது கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் மெடிசன்ஸ்னால், இவங்க எடுக்கிறதுனால, டயபெட்டிக் மெடிசன்ஸ்னால. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுத்ததாக வந்து வாய் துர்நாற்றம் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். வாய் துர்நாற்றம்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மைண்டுக்கு போகிறது ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த மஞ்சளாக பூத்து இருக்குது வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி அழுக்கு படிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வரும். நாங்கள் வெளியே இல்லைப்பா வெளியே க்ளீனாக தான் இருக்குது டாக்டர் சொல்லுவாங்க, உள்ளேயுமே க்ளீன் பண்ணணும். ப்ரஷ் பண்ணும்போது நம்ம வெளியே பண்ணிட்டு விட்டுருவோம், உள்ளே பண்ணாமல் விட்டால் உள்ளே வந்து அந்த சங்காக நிறைய அந்த மஞ்சள் படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வாய் துர்நாற்றம் வரும். ஸோ இது இன்னொரு வாய் லைக் அந்த மாதிரி இருக்க பிரச்சனை இருக்கும் போது நம்ம போய் டாக்டரை பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்க, டொபாக்கோவில் நிக்கோட்டின் யூஸ் பண்ணுறாங்க, இந்த வாயில் பான் மசாலா, குட்கா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்களே. ஸோ அதனால் அந்த ஸ்டெயின்ஸ்லாம் உள்ளே இருக்கும், அதனாலையுமே வாய் துர்நாற்றம் இருக்கும். இதை ஹாலிஸ்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வர பிரச்சனைகள். ஓகே டாக்டர், இப்போ இந்த பல்லில் மஞ்சள் படிது அப்படின்னு சொன்னீங்கல்ல டாக்டர், அது யூஸ்வலாக வந்து இந்த ஒழுங்காக ப்ரஷ் பண்ணாதால் மட்டும்தான் அந்த எல்லோ வந்து ஃபார்ம் ஆகுதா, இல்லை வேறு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக ப்ராப்பர் ப்ரஷிங் பண்ணாதனால, அதுக்குன்னு ஒரு ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டெக்னிக்குன்னு இருக்குது. மேலேருந்து கீழே தள்ளணும், கீழேருந்து மேலே பண்ணணும், அந்த மாதிரி நாங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாமல் இருந்திங்கன்னா அந்த இடத்துல படிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக
அதனால தான் ஃபஸ்ட்டு ரீசன்னா அதான் சொல்ல முடியும். ஓகே டாக்டர். இப்போ நம்ம வந்து நான் கேட்குறேன் டாக்டர், எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் டாக்டர். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணால் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டேன். சாஃப்ட் ப்ரஷ் அப்படி வாங்கிக்கணும்னு. அப்புறம் அரிசி அளவு தான் ப்ரஷ்ஷு லைக் பேஸ்ட் எடுக்கணும். ஸோ எடுத்துட்டு அதை வந்து அப்பரில் 45 டிகிரி ஆங்கிளில் அந்த ஈர்க்கிட்ட வச்சுட்டு கீழே தள்ளணும்னு சொல்லுவாங்க. மேல் தாடைக்கு கீழே இருந்து மேலே தள்ளணும்னு சொல்லுவாங்க. மேலே இருக்க பகுதிகளெல்லாம் வந்து லைக் ப்ரஷ் பண்ணணுவாங்க. உள்பு இருக்க பகுதிகளெல்லாம் ப்ரஷ் பண்ணணுவாங்க. ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் வாயை கொப்பளிக்கணுன்னுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் இந்த ஃப்ளாஸ்ன்னு ஒரு பொருள் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் என்னென்னா டைட்டாக இருக்கும் காண்டாக்ட்னு சொல்லுவோம். பல்லு ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அதில் சிக்கன் ஏதாச்சும் மாட்டுது அப்படின்னும் போது எடுக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளாஸ்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கலாம். இன்டர்னெட்டல் ப்ரஷஸ் இருக்குது. ஸோ டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குன்னு சில இருக்குது. மவுத் வாஷ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ காலை நைட்டு ப்ரஷ் பண்ணுறது இது எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டிக்கி ஃபுட்ஸ், இந்த சுகரி ஐட்டம்ஸ்லாம் எடுக்காமல் இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண. இன்கேஸ் எடுக்கிறனாலும் டீ காஃபிலாம் எடுக்கிறீங்களால சுகர் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. ஸோ அடுத்த நிமிஷம் வாயை கொப்பளிக்கணும். அது வாயிலே இருக்க விடக்கூடாது. அந்த சுகர் அந்த டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்குள்ள, அந்த கிரேவிங் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த வாயை கொப்பளிச்சு துப்பிடணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே எந்த பிரச்சனையும் இல்லாமலே பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த ப்ரஷ் வந்து மாறுபடுமா? அவங்களுக்கு அந்த பேஸ்ட்டோட அளவு எப்படி இருக்கணும்? எந்த வயசுலேருந்து குழந்தைகள் வந்து டூத் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணலாம்? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 2 பல் வரும்போதே கையில் சின்னதாக ஒரு ப்ரஷ் மாதிரி சிலிக்கான் மெட்டீரியலில் வச்சு ப்ரஷ் பண்ணுறாங்க. அதெல்லாம் அட்வைசபிளா டாக்டர்? கண்டிப்பாக அட்வைசபிள். அதுக்கு தான் அதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் பேசிக்காக வந்து பல்லே இல்லாமல் அந்த குழந்தை பிறந்தோடனே இந்த கம் பேட்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கே என்ன பண்ணுவோம், துணி கிளாத்தை கையில் கட்டிட்டு இந்த தண்ணியில் டிப் பண்ணிட்டு வாயை துடைக்க சொல்லுவோம். ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக அந்த மில்க்கு இல்லை நார்மலாக இந்த ஃபீடிங், சில பேருக்கு அந்த மில்க்கு அதிகமாக இல்லைனாலும் நார்மல் ஃபீடிங் பாட்டிலில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எதுவாக யூஸ் பண்ணாலுமே அந்த கம் பேட்ஸை நாங்கள் க்ளீன் பண்ண சொல்லுவோம். அது மாதிரி 1 to 6 ஏஜ் வரைக்குமே ப்ரஷ்ஷு வேறு, பேஸ்ட்டு வேறு. அதுங்களுக்கு குழந்தைங்களுக்கு ப்ரஷ்ஷுன்னு தனியாக இருக்குது, பேஸ்ட்டும் குழந்தைங்களுக்கு பேஸ்ட்டு தனியாக இருக்குது. அதுவுமே பட்டாணி அளவு சைஸ் தான் எடுக்கணும். நம்மளுக்கு அரிசி அளவுனா இவங்களுக்கு பட்டாணி அளவு, அந்த அளவு தான் பேஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணணும். ஃப்ளூரைட் வந்து கம்மியாக இருக்க மாதிரி லெஸ் ஃப்ளூரைட் கண்டென்ட்னு ஒரு தனி பேஸ்ட் இது குழந்தைங்களுக்கும் தனியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணணும். நம்ம ஏஜுக்குலாம் ஃப்ளூரைட் கண்டென்ட் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சில பேஸ்ட்ஸ் இருக்குது. அடல்ட்ஸ் அவ்வளோ தான் யூஸ் பண்ணணும். அது டாக்டரை கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் பேஸ்ட்டே குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. 6 வயசு கீழெல்லாம் அதுக்கு தனி பேஸ்ட் இருக்குது, ப்ரஷ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் டாக்டரை கேட்டு மாற்றி பண்ணிக்கிட்டது பெட்ரு. ஓகே டாக்டர். இப்போ நம்ம குழந்தைகள் முடிச்சது அடுத்தது அந்த டீனேஜ் பிள்ளைங்களை வந்து ஃபுல்லாக அவங்களுடைய டூத் எல்லாமே வளர்ந்துருக்கும். அவங்க எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கணும்? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க அந்த டீனேஜில் அவங்க வந்து பராமரிச்சுக்கலாமா? நான் கேட்குறது வந்து அந்த விஸ்டம் டூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் வந்து அவங்க எப்பவும் போல் யூஸ்வலாக அதே மாதிரி தான் இருக்கணுமான்னு கேட்குறேன் டாக்டர். ஆமாம், கண்டிப்பாக. யூஸ்வலாக காலைல நைட்டு ப்ரஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது. அவங்களாம் நான் ஜங்க் ஃபுட்ஸு இந்த அந்த இதுன்னு சாப்பிடுவாங்க. லைக் ஸ்டிக்கி ஃபுட்ஸு, சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் இதெல்லாமே சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் அளவுக்கு கம்மியாக சாப்பிட்டுட்டு வாயை கொப்பளிக்கிறது, காலையில் நைட்டு 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுறது. இப்போ இருந்தே எல்லாமே பழக்கப்படுத்துனீங்கன்னா பல் எதுவுமே காரப்படியாமல் சொத்த வராமல் முன்னாடி இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் மோஸ்ட்டாக. ஓகே டாக்டர். இப்போ இந்த ப்ரெக்னென்சி டைமில் அந்த பல்லோடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக டாக்டர்? கண்டிப்பாக. ப்ரெக்னென்சி டைமில் வந்து என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னா ஈர்க்கசைவுலாம் கண்டிப்பாக வரும். அந்த டைமில் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கும் மார்னிங்கில். ஸோ அந்த மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டைமில் ப்ரஷ்ஷே வாய்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது சில பேரால். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, ப்ரஷ் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ அழுக்கு ஆட்டோமேட்டிக்காக படியும். அப்புறம் வந்து ப்ளீடிங் கம்ஸ் இருக்கும், ரத்த கசிவு கண்டிப்பாக வரும். அங்கங்கே லைக் வீக்கம் இருக்கும், ஸ்வெல்லன் கம்ஸ் வீக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஈரில். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். நீங்கள் ப்ரெக்னென்சிலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா, என்னோட பெஸ்ட் அட்வைஸ் நான் பேசிக்காக கொடுக்குறேன். ப்ரெக்னென்சிலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு 3 months முன்னாடியோ ஒரு டாக்டர் செக்கப் பண்ணி எந்தெந்த பல்ல அடைக்கணுமோ அடைச்சிக்கணும், வேர் வைத்தியம் பண்ணமோ பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பிஃபோரே ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். ஓகே டாக்டர். நம்ம வந்து அடுத்ததான் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் நிறைய விஷயம் வந்து சொல்லிட்டீங்க. நம்ம வந்து எவ்வளோ பல்லோட முக்கியத்துவம் வந்து இப்போ தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, பல் தானே பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி அது சரியாக போயிடும், இன்றைக்கி ஒரு நாள் தான் வலி இருக்கும், நாளைக்கு சரியாயிடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ வந்து அவேர்னஸ் கொடுக்கறது எப்படி இருக்குன்னா, நம்ம பல்லும் நம்மளுடைய உடம்புல ரொம்ப முக்கியமான பகுதி அப்படிங்கிறது வந்து அழகாக வந்து சொல்லியிருக்கீங்க டாக்டர். இப்போ நீங்கள் வேறு என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க பொதுமக்களுக்கு டாக்டர்? கண்டிப்பாக வந்து என்ன சொல்லுவேன், நீங்களாக ஓனாக எதுவுமே செல்ஃப் மெடிக்கேஷன் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இப்போ நான் அட்வைஸ் பண்ண மாதிரி 2 times ப்ரஷ் பண்ணுறது, ப்ரஷ்ஷை பார்த்து வாங்குறது, இவ்வளோ பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா ப்ராப்பரான ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு ஓரல் ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இம்பார்ட்டண்ட். ஸோ சிரிக்கிறதுக்கோ ஏதாவது ஒன்று, இப்போ நீங்கள் கருப்பாக லைக் சத்தம் இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்குது, பல் உடஞ்சிருக்கு, கிராக் ஆகிருக்குன்னா சிரிக்க தோணுமா? பல்ல காட்டணும்னு தோணுமா? ஸ்மைல் தான் நம்ம ஃபேஸே ஒரு இதுவாகுது. பல் இல்லைன்னா சொல் போச்சுன்னுவாங்க, பல் இல்லைன்னா பேச முடியாது வயசானவங்க, லைக் எதுவும் சாப்பிட முடியாது. பல் இருந்தால் தான் லைக் வந்து கடிச்சு மென்று சாப்பிட முடியும், கரெக்டான நியூட்ரிஷன் வந்து பாடிக்கு போகும். பல் இல்லைன்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. லைக் சிரிக்க முடியாதுன்றதை விட ப்ராப்பராக நியூட்ரிஷன் நம்ம பாடிக்கு போகாது. இப்போ முக்கியமான கடவாப்பல்லாம் முன்னாடி வயசுல எடுத்திருப்பாங்க. நான் பார்க்குற இடத்துலலாம் சின்ன வயசுலேயே கடவாப்பல் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பீப்புளெலாம் சாப்பிடும் ஒரு சைடு இல்லைனாலும் இன்னொரு பக்கம் சாப்பிடுவாங்க. 2 பக்கமே இல்லாதவங்களாம் இருப்பாங்க. பல்லுலாம் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக பிஃபோரே போய் 6 months ஒன்ஸ் கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நான் பேசிக்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர். இப்போது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே அவங்களோட பல்லுலாம் வந்து அந்த தன்மை குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல டாக்டர். இப்போ அவங்களாம் வந்து இப்போ இல்லை தன்மை குறைஞ்சிரும் இல்லை, அவங்க அந்த மாதிரி ஹாஷாக ப்ரஷ் பண்ணிப்பாங்க. எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு தெரியாமல் ஹாஷாக ப்ரஷ் பண்ணி மேலே எனாமல் சுத்தமாக போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க இப்போது நான் பல் எடுத்துகிட்டு வேறு பல் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷனில் வரும்போது அவங்களுக்கு அது பிடிக்கல, புது பல் எனக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது அவங்க அதை எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அது வேறு என்னென்ன பிரச்சனையெல்லாம் அது ஏற்படுத்தும் டாக்டர்? ஓ, இப்போ வந்து பல் எடுத்து போடுற மாதிரி செட்டு சொல்றீங்களா? எடுத்துட்டு அவங்க திரும்பி இன்னொரு பல் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அது எனக்கு பிடிக்கல, நான் வந்து நான் பல்லே இல்லாம இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க டாக்டர். நான் 2-3 பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அவங்க வந்து இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அது யூஸே பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க. அதனால ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா டாக்டர்? அது எந்த பல்லை பொறுத்துன்னு இருக்கு. முக்கியம் இருக்க பின்னாடி இருக்க கடவா பல்லுனா கண்டிப்பாக அது இருந்தால் தான் சாப்பிட முடியும். ஸ்டார்டிங்கில் எந்த பல் செட்டு போடுறதா இருந்தாலும் நம்ம நார்மல் ஒரிஜினல் பல்லு மாதிரி வராது, ஓகேவா? ஸோ அந்த ஃபீல் தராது. ஏதோ ஒன்று வச்ச மாதிரி இருக்கும், வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு ஃபிட்டிங் வச்ச மாதிரி இருக்கும். அது அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதுதான் நம்ம நீங்கள் அதை பழகிக்கிட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது ஓகே ஆகிடும், செட் ஆகிடும். பழகாமல் இல்லை எடுத்துகிட்டு வருது ஏதாவது இல்லைன்னா நீங்கள் திருப்பி டென்டிஸ்ட்டு போய் புதுசாக பல் செட்லேயே நிறைய விதம் இருக்குது. எடுத்து போடுறது இல்லை அப்படியே கட்டுறது. ஸோ எதுவுமே தொடாமல் இந்த இம்ப்ளான்ட்னு ஒரு ப்ரொசீஜர் போடுறது, எந்த பல்லுமே தொடாமல் போனுக்குள்ளே வந்து ஸ்க்ரூ மாதிரி வச்சு போடுறது, கொப்பி போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எது அவங்களுக்கு இது ஓகேவோ, காஸ்ட் வைஸ் அவங்களால எது அஃபோர்டபுளோ அதை பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பல் இருக்கணும், கண்டிப்பாக வேணும், இல்லைன்னா கஷ்டம் வேணும். ஓகே டாக்டர். இப்போ அடுத்ததான் நான் வந்து என்ன கேட்கணும்னா, இந்த டென்டல் ஃப்ளாஸ் பற்றி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அது நிறைய பேருக்கு வந்து அந்த அவேர்னஸே இல்லை. அது டெய்லி யூஸ் பண்ணணுமா டாக்டர், இல்லை அது நம்ம டாக்டர் அட்வைஸ் பண்ணால் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா டாக்டர்? கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் பண்ணால் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்னு இருக்குது, அதெல்லாம் டாக்டர் நீங்கள் சொல்லி இவ்வளோ இன்ச்சு தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது கண்டிப்பாக டாக்டர் நம்ம யூஸ் பண்ணணும். டென்டல் ஃப்ளாஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்? 2 பல்லுமே இடுக்க இருக்குது, பின்னாடி இருக்குது, ரொம்ப இடுக்கில் இருக்குது, ஏதாவது ஒன்று சாப்பிட்டா உள்ளே போய் மாட்டுது. அப்போ நீங்கள் சம்டைம் ப்ரெஷ்ஷு லைக் ஈஸியாக போகாதுன்னும் போது டென்டல் ஃப்ளாஸ் எடுத்திங்கன்னா அந்த 2 பல் ரொம்ப டைட் கான்டாக்டில் இருக்கும். எந்த பகுதியில் ப்ரெஷ்ஷு போகாதோ அந்த பகுதியில் நீங்கள் வந்து அந்த டென்டல் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணலாம். அது மோஸ்ட்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா டெய்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், நைட் டைம் யூஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்றைக்கி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நான் வந்து என்ன வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, நம்ம எந்த பல்ல பிரச்சனை அப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வந்து போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து 2 times வந்து ப்ரஷ் பண்ணணும், எவ்வளோ பேஸ்ட் எடுக்கணும், எந்த வகையான ப்ரஷ் யூஸ் பண்ணணும்னு முதற்கொண்டு இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி டாக்டர். இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.